அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ நான் சொல்றத கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. நீங்க ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தோட ஜனாதிபதி. உங்ககிட்ட பெரிய ராணுவம் இருக்கு, செல்வம் இருக்கு. நீங்க ஒரு உத்தரவு போட்டா அடுத்த நொடியே அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு பல்லாயிரக்கணக்கான ஆட்கள் காத்துட்டு இருக்காங்க. ஆமா, ஒரு உச்சகட்ட அதிகாரம். கண்டிப்பா. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நள்ளிரவுல எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாம உங்க முகத்தை நீங்களே மறைச்சுக்கிட்டு மக்கள் நிம்மதியா தூங்குறாங்களான்னு பாக்க தெரு தெருவா நீங்க நடந்து போவீங்களா? சான்ஸே இல்ல. இன்றைய காலகட்டத்தில் இது கற்பனைக்கு கூட எட்டாத ஒரு விஷயம். அதான், ஒரு நாட்டின் தலைவர்னா அவரை சுத்தி எப்பவுமே ஒரு பெரிய பாதுகாப்பு வளையம் இருக்கும் இல்லையா? பல அடுக்கு அதிகாரிகள் இருப்பாங்க. உண்மைதான். ஏன்னா இன்னைக்கு அதிகாரம் அப்படிங்கிறது எப்படி வரையறுக்கப்பட்டிருக்குன்னா, சொல்லுங்க. அதாவது மக்கள் கிட்ட இருந்து தங்களை எவ்வளவு தூரம் தள்ளி வச்சுக்கிறாங்களோ அவ்வளோ பெரிய தலைவர் அப்படிங்கிற ஒரு மாயை இங்க இருக்கு. சரியா சொன்னீங்க. ஆனா இஸ்லாமிய வரலாற்றுல இப்படி ஒரு சம்பவம் நிஜமாகவே நடந்திருக்கு. ஆமா, நீங்க சொல்ற அந்த சம்பவம் இந்த மொத்த பார்வையையும் தலைகீழா புரட்டி போடுற ஒரு விஷயம். எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு நம்ம இந்த தேடலுக்கு, அதாவது நம்மளோட இந்த அலசலுக்கு ஆதாரமா அமைஞ்சிருக்கிறது தி பர்டன் ஆஃப் லீடர்ஷிப், காலிஃப் உமர்ஸ் மிட்நைட் விஜில். அதாவது தலைமையின் சுமை, கலிஃபா உமரின் நள்ளிரவு விழிப்பு. ஆமா, அதிகாரத்துல இருக்கிறவங்க உண்மையிலே எப்படி நடந்துக்கணும், பொறுப்புணர்வு அப்படிங்கறதோட ஆழமான அர்த்தம் என்ன, இத ஒரு ஒற்றை சம்பவத்தின் மூலமா இந்த பதிவு மிக தெளிவா விளக்குது. ஒரு பதவியோ அல்லது அதிகாரமோ சுமையா இல்ல சலுகையா அப்படிங்கறது இது ரொம்ப அழகா சொல்லுது. கண்டிப்பா. இதை இப்போ கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு அதை புரிய வைக்கிறது தான் இன்னைக்கு நம்மளோட முக்கிய நோக்கம். சரி, நாம நேரடியா அந்த நள்ளிரவு சம்பவத்துக்கு போயிடலாம். போலாம். இந்த பதிவுல குறிப்பிட்டுள்ள அந்த நிகழ்வு அமீருல் மோமினின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட ஆட்சி காலத்துல நடக்குது. அவர் ஒரு மிகப்பெரிய இஸ்லாமிய பேரரசை ஆண்டுட்டு இருந்த காலம் அது, உங்களுக்கு தெரியும். ஆமா, அவர் ஒரு முறை நள்ளிரவு நேரத்துல மக்காவோட வீதிகள்ல தனியா ரோந்து போயிட்டு இருக்காரு. ஊரே இருள ஆழ்ந்திருக்கு, பயங்கரமான குளிர் வேற. அந்த நேரத்துல தனியா போறதுங்கிறதே பெரிய விஷயம். அப்ப தூரத்துல ஒரு சின்ன கூடாரத்துல மட்டும் மங்களா ஒரு நெருப்பு எரியறத அவர் பாக்குறார். அங்கிருந்து குழந்தைங்க பசியால கதறி அழற சத்தமும் கேக்குது. ஓ, நள்ளிரவுல குழந்தைங்க அழற சத்தம். ஆமா, ஒரு நாட்டின் தலைவர் அந்த நள்ளிரவுல அந்த அழுகுரலை கேட்டு அந்த இடத்துக்கு நேரா போய் பாக்குறார். அங்க போனதும் ஒரு நெஞ்ச உலுக்குற ஒரு காட்சி அவருக்கு கண்ணுலப்படுது. என்ன காட்சி அது? ஒரு தாய் எரியற அடுப்புல ஒரு பாத்திரத்தை வச்சு ஏதோ கிண்டிட்டு இருக்காங்க. குழந்தைங்க அழுதுகிட்டே ஒரு கட்டத்துல ரொம்ப சோர்வடைஞ்சு அப்படியே தூங்கிடுறாங்க. இத பார்த்த உமர் அவங்க அந்த தாய் கிட்ட போய் ஏன் குழந்தைங்க அழறாங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த தாய் அவங்க பசியால அழறாங்க அப்படின்னு பதில் சொல்றாங்க. பசிங்கிறது ஒரு மனிதனை எவ்வளவு தூரம் கொண்டு போகும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய சாட்சி. அதாவது அந்த இடத்துல ஒரு தாயோட மனநிலை எவ்வளவு உடைஞ்சு போயிருக்கும் நம்மளால உணர முடியுது. அந்த உடைந்த மனநிலையில தான் அந்த தாய் ஒரு கொடூரமான உண்மையை சொல்றாங்க. உடனே உமர் அவங்க அப்படி என்றால் அடுப்புல என்ன வெந்துட்டு இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. ஏன்னா அடுப்புல ஏதோ வெந்துட்டு இருக்கு, ஏன் பசிங்கிற கேள்வி ஒரு வந்திருக்கும். ஆமா, அதுக்கு அந்த தாய் சொல்ற பதில் தான் நம்மள அப்படியே உறைய வைக்குது. அவங்க அழுதபடியே சொல்றாங்க, அதுல வெறும் தண்ணியும் கற்களும் தான் இருக்கு அப்படின்னு. ஓ மை காட், வெறும் கற்களா? ஆமாங்க, பிள்ளைங்க ஏதோ உணவு வேக போகுதுன்னு நினைச்சு அந்த நம்பிக்கையிலேயே ஏமாந்து தூங்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்படி செய்யறேன் அப்படின்னு அந்த தாய் சொல்றாங்க. இது எப்படி சொல்றது? வெறும் கற்களை வச்சு தன் குழந்தைகளை ஒரு தாய் ஏமாற்ற வேண்டிய ஒரு வறுமை. பாத்துக்கோங்க, இத சாதாரண ஒரு வார்த்தையா நம்ம கடந்து போயிடவே முடியாது. வறுமையோட உச்சகட்ட வலிய இதை விட வேற எந்த காட்சியும் உணர்த்திட முடியாது. நிஜமா? ஒரு தாய் தன் குழந்தைகளுக்கு உணவளிக்க முடியாம உணவு தயாராகிட்டு இருக்குன்னு ஒரு பொய்யான நம்பிக்கையை ஊட்டி தூங்க வைக்கிறது அப்படிங்கிறது அந்த சமூகத்தோட மிகப்பெரிய தோல்வி. அதே துயரத்தோட அந்த தாய் இன்னொரு வார்த்தையும் சொல்றாங்க. இதுதான் இந்த சம்பவத்தோட மிகப்பெரிய திருப்பு முனை. என்ன சொன்னாங்க? எங்களை கவனிக்காத ஜனாதிபதி உமரை அந்த அல்லாவே பாத்துக்கொள்வான் அப்படின்னு நேரடியா நாட்டோட தலைவரே சபிக்கிறாங்க. ரொம்ப கடுமையான வார்த்தைகள். ஆமா, இப்போ இத நான் கொஞ்சம் தர்க்க ரீதியா அணுக விரும்புறேன். சரி, சொல்லுங்க. இதை இப்போ கேட்டுட்டு இருக்கிற நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்றைய காலத்துல தலைவர்கள் மக்களின் நிலைய அறிய பல டேஷ்போர்டுகள் இருக்கு, டேட்டா அனலிட்டிக்ஸ் இருக்கு. ஆமா, கீழ்மட்ட அதிகாரிகளோட அறிக்கைகளை தான் அவங்க நம்பி இருக்காங்க. ஒரு ஜனாதிபதியே நேரா போய் பாக்குறது அப்படிங்கிறது நடக்காத காரியம். அப்படி இருக்கும்போது என்னோட கேள்வி என்னன்னா, ஒரு நாட்டின் தலைவரால எப்படி ஒவ்வொரு குடிமகனோட வீட்டுக்குள்ளேயும் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியும்? யார் வீட்ல அடுப்பு எரியுது, யார் வீட்ல கற்கள் கொதிக்குதுன்னு அவர் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அதுக்காக அந்த தாய் நேரா ஜனாதிபதியை ஏன் குறை சொல்லணும்? இது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒரு எதிர்பார்ப்பு இல்லையா? நீங்க கேக்குறது இன்னைக்கு இருக்கிற நவீன நிர்வாக கட்டமைப்புல இருந்து பார்த்தா மிக சரியான வாதம் தான் இல்லையா பெண்ணா? ஆமா, ஏன்னா இன்னைக்கு நாம ஒரு நிறுவனத்தையோ அல்லது அரசாங்கத்தையோ எப்படி பாக்குறோம்? மேலிடம் பாலிசி போடும், கீழ்மட்டம் அதை செயல்படுத்தும். எக்ஸாக்ட்லி. ஏதாவது தப்பு நடந்தா சம்பந்தப்பட்ட கீழ்மட்ட அதிகாரி தான் பொறுப்பேற்கணும். இதுக்கு பேர் தான் டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி, அதாவது அதிகார பகிர்வு. சரியா சொன்னீங்க. ஆனா இந்த இடத்துல நாம அந்த தாயோட எதிர்பார்ப்போட ஆழத்தை புரிஞ்சுக்கணும். இஸ்லாமிய ஆட்சி முறையில தலைமை அப்படிங்கிறது வெறும் நிர்வாகம் சார்ந்த ஒரு அலுவலக பதவி கிடையாது. பின்ன அது என்ன? அது ஒவ்வொரு சாமானியனோட பசிக்கும் வலிகளுக்கும் நேரடியாக தார்மீக பொறுப்பேற்கிற ஒரு ஆன்மீக மற்றும் சமூக அமைப்பு. ஓ, அதாவது ஒரு குடிமகனோட தனிப்பட்ட பசிக்கும் அரசோட தலைவரே முழு பொறுப்புன்னு சொல்றீங்களா? ஆமா. ஒரு கீழ்மட்ட அதிகாரி சரியா வேலை செய்யலனா கூட ஜனாதிபதி தான் குற்றவாளியா? கண்டிப்பா.
அப்படிதான் அந்த அமைப்பு கட்டமைக்கப்பட்டிருக்கு. அந்த தாய் தாங்கிட்ட பேசிட்டு இருக்கிறது அந்த ஜனாதிபதி உமர்னு தானும் தெரியாமலேயே அந்த வார்த்தைகளை சொல்றாங்க. அவங்களுக்கு தெரியாதவர் யாருன்னு. ஆமா, ஒரு சாதாரண குடிமகள் தன் குழந்தைகளோட பசிக்காக நாட்டின் உச்சபட்ச அதிகாரியை நோக்கி நேரா கேள்வி எழுப்ப முடியுது. அதை இறைவன் கிட்ட முறையிடுற அளவுக்கு அந்த ஆட்சி முறையில பொறுப்புணர்வு ஆழமா விதைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத நாம இங்க கவனிக்கணும். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அந்த தாயை பொறுத்த வரைக்கும், நான் இந்த நாட்டோட குடிமகள், என் குழந்தை பசியால அலறதுன்னா இந்த நாட்டை ஆளும் தலைவன் தன் கடமையில இருந்து தவறிட்டான் அப்படிங்கறதா அவங்களோட நிலைப்பாடு. அதாவது ஒரு தலைவன் எல்லாத்தையும் அறிஞ்சிக்க முடியாதுங்கிறது நிஜமா இருக்கலாம், ஆனா எல்லாத்துக்கும் அவனே பொறுப்பு அப்படிங்கிறது தான் அந்த தாயோட எதிர்பார்ப்பு. துல்லியமா சொன்னீங்க. இது கேட்கும் போதே அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு இது எவ்வளவு பெரிய மன அழுத்தம்னு புரியுது. சரி, ஒரு நிமிஷம் நம்ம அப்படியே அந்த சம்பவ இடத்துக்கு திரும்புவோம். சரி. தன்னை யாருன்னு தெரியாம அந்த தாய் சொன்ன அந்த கடுமையான வார்த்தைகளை கேட்டதும் உமர் அவங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னு நாம சாதாரணமா நினைப்போம். பொதுவா ஒரு ஈகோ வரும் இல்லையா? ஆமா, நான் எவ்வளவு பெரிய ஜனாதிபதி, இரவும் பகலும் உழைச்சிட்டு இருக்கேன், என்னையே குறை சொல்றியா அப்படின்னு கோபப்பட்டிருக்கலாம். கண்டிப்பா. அல்லது தன்னோட அடையாளத்தை வெளிப்படுத்தி, நான் தான் உமர், இதோ இப்போ உனக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு அந்த பெண்ணை ஆச்சரியப்படுத்தியிருக்கலாம். ஒரு ஹீரோ மாதிரி பிம்பத்தை உருவாக்க முயற்சி பண்ணிருக்கலாம். ஆமா, இன்னைக்கு பல அரசியல்வாதிகள் கேமராக்கள் முன்னாடி செய்றாங்களே அந்த மாதிரி. ஆமா ஆமா. ஆனா அந்த வரலாற்று பதிவு என்ன சொல்லுது தெரியுமா? அந்த வார்த்தைகளை கேட்டதும் உமர் அவங்க கோவப்படல, மாறாக நடுங்கி போனாங்க அப்படின்னு அந்த பதிவு குறிப்பிடுது. அந்த நடுங்கி போனார் அப்படிங்கிற அந்த ஒற்றை சொல் தான் ஒரு உண்மையான தலைமைக்கான இலக்கணம். அது ஒரு சாதாரண நடுக்கம் கிடையாது. அது மட்டும் இல்ல, அவர் நடுங்கியபடியே உடனடியா அங்கிருந்து பைத்துல் மால் எனப்படும் பொது நிதியத்தை நோக்கி ஓடுறார். பொது நிதியம்னா மக்களின் வரிப்பணமும் அரசாங்க வருவாயும் சேகரிக்கப்படுற கருவூலம். ஆமா, அங்க ஓடிய உமர் அவங்க ஒரு மூட்டை மாவு, பேரிச்சம்பழம், நெய் இது எல்லாத்தையும் எடுத்து தன் முதுகிலேயே ஏத்திக்கிறார். அவரே சுமக்கிறாரா? ஆமா, அவரே தன் முதுகிலே ஏத்திக்கிறார். இத நாம இன்றைய கார்ப்பரேட் உலகத்தோட கொஞ்சம் ஒப்பிட்டு பார்த்தா இதோட ஆழம் புரியும். எப்படி? ஒரு பெரிய பன்னாட்டு நிறுவனத்தோட சிஇஓ இருக்கார். தன் நிறுவனத்தோட கீழ் மட்டத்துல உள்ள ஒரு சாதாரண ஊழியர் கஷ்டப்படுறத அவர் பாக்குறாரு. அவர் என்ன செய்வார்? உடனடியா சம்பந்தப்பட்ட மேலாளரை கூப்பிட்டு திட்டுவார். ஆமா, அல்லது தன்னோட செக்ரட்டரி கிட்ட சொல்லி உதவி பொருட்களை வாங்கி அனுப்ப சொல்வார். சரியா? கரெக்ட். ஆனா அந்த சிஇஓவே நேரடியா கோடவுனுக்கு ஓடி போய் உதவி பொருட்களை தன் முதுகுல சுமப்பாரா? அது நடக்கவே நடக்காது. ஒண்ணு. அதான் என் கேள்வியும். அதிகாரம் முழுவதும் தன் கையில இருந்தோம், மத்தவங்களுக்கு உத்தரவிடுற நிலையில இருந்தோம், அவர் ஏன் அப்படி நடுங்கணும்? ஏன் அவரே ஓடி போய் மூட்டையை தூக்கணும்? இதோட உளவியல நம்ம ஆழமா பிரிச்சு பார்க்கணும். அவர் கோவப்படாம நடுங்கியதற்கு 2 மிக முக்கியமான காரணங்கள் அந்த மூலக்கதையில புதைஞ்சிருக்கு. என்ன காரணங்கள் அது? முதலாவது மறுமை நாளின் பயம், அதாவது டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். இஸ்லாமிய நம்பிக்கையின்படி ஒரு தலைவன் தன் அதிகாரத்துக்கு உட்பட்ட ஒவ்வொரு உயிரோட நிலைக்கும் மறுமை நாள்ல இறைவன் கிட்ட கணக்கு சொல்லியாகணும். என்னை எல்லாம் கவனிச்சுக்குவான் அப்படின்னு அந்த தாய் சொன்ன உடனே உமர் அவங்களோட கண் முன்னாடி அந்த இறைவனோட விசாரணையும் மறுமை நாளோட பயமும் தான் நின்னுச்சு. ஓ, அந்த பயம் தான் அவரை நடுங்க வச்சது. ஆமா, அந்த பயம் தான் ஒரு மாபெரும் பேரரசரை நடுங்க செய்தது. ஆக அந்த நடுக்கம் அப்படிங்கிறது தன் இமேஜ் கெட்டு போயிடுமோ, மக்கள் தம்ம குறைவா நினைச்சிடுவாங்களோ அப்படிங்கிற அரசியல் பயம் கிடையாது. இல்லவே இல்ல. மாறாக அது ஒரு ஆன்மீக ரீதியான பயம். 100க்கு 100 உண்மை. தன்னோட பதவி பறிபோயிடுமோங்கிற பயம் அங்க கொஞ்சம் கூட இல்ல. 2வது மிக முக்கியமான காரணம் மக்கள் மீதான உண்மையான பொறுப்புணர்வு. நீங்க கவனிச்சீங்களா? அவர் ஓடியது தன் வீட்டுல இருக்கிற சொந்த பணத்தை எடுக்க கிடையாது, பைத்துல் மால் எனப்படும் பொது நிதியத்தை எடுக்க. ஆமா, அதை நான் கவனிச்சேன். அந்த தாயோட வறுமைக்கும் அந்த குழந்தைகளோட பசிக்கும் தான் ஒரு தலைவனா சரியான கட்டமைப்பை ஏற்படுத்த தவறிட்டோமே அப்படிங்கிற ஒரு அதீத குற்ற உணர்ச்சி அவர் ஆட்கொண்டுச்சு. ஒரு விதமான கில்ட் இல்லையா? ஆமா. ஏன் அலட்சியத்தால ஒரு தாய் தன் குழந்தைகளை கல்லையும் தண்ணியும் வச்சு கொதிக்க விட்டு ஏமாத்துற நிலைக்கு ஆளாகிட்டாங்களே அப்படிங்கிற வலி அவரை தாக்குச்சு. ரொம்ப கனமான ஒரு உணர்வு அது. பைத்துல் மால் அப்படிங்கிறது ஏழைகளோட உரிமை. அவர் தன் சொந்த பணத்துல தர்மம் செய்யல, அந்த மக்களுக்கு சேர வேண்டிய உரிமையை தாமதமா கொடுப்பதாகவே அவர் உணர்ந்தார். அதாவது அது அவங்களோட உரிமை, அதை நாம சேர்க்க தாமதப்படுத்திட்டோம்னு நினைக்கிறாரு. எக்ஸாக்ட்லி. அதிகாரம் அப்படிங்கிறது அனுபவிக்கிறதுக்கான சிம்மாசனம் கிடையாது, அது பதில் சொல்ல வேண்டிய குற்ற கூண்டு அப்படிங்கறத அவர் ஆழமா உணர்ந்திருந்தார். இது நீங்க விளக்கும் போது அதிகாரத்தோட சுமை எவ்வளவு கனமானது அப்படிங்கறது எனக்கு புரியுது. கண்டிப்பா. அடுத்து நடந்த சம்பவம் தான் இந்த வரலாற்று பதிவோட உச்சகட்ட காட்சி. சொல்லுங்க. உமர் அவங்க அந்த மாவும் நெய்யும் பேரிச்சம்பழமும் கொண்ட பெரிய உணவு மூட்டைய தன் முதுகில சுமந்துகிட்டு நடக்க தயாராகிறார். அப்போ அங்க இருக்கிற அவரோட பணியாளர், ஒரு நாட்டின் ஜனாதிபதி இப்படி சும தூக்குறத பார்த்துட்டு திகைச்சு போய், அமீருல் மூமனின், நீங்க ஏன் இதை சுமக்குறீங்க? நான் சுமக்கிறேன், என்கிட்ட கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு. ரொம்ப இயல்பான கேள்விதானே அது ஒரு பணியாளருக்கு. ஆமா, அதுக்கு உமர் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னார்? மறுமையில் என் பாவத்தை நீ சுமப்பாயா அப்படின்னு கேட்டுட்டு பணியாளரை கொடுக்க விடாம அவரே அந்த உணவை முதுகுல சுமந்து கொண்டு அந்த தாய்கிட்ட போறாரு. போய் உணவுப் பொருட்களை குடுக்கறதோட நிக்காம தன் கையாலே நெருப்ப ஊதி அந்த தாய்க்கும் குழந்தைங்களுக்கும் உணவை சமைச்சும் கொடுக்கறாரு. மறுமையில் என் பாவத்தை நீ சுமப்பாயா? உலக வரலாற்றிலேயே அதிகாரத்துல இருந்த ஒரு மனிதனோட வாயிலிருந்து வந்த மிக வலிமையான வார்த்தைகள் இவைதான் நான் சொல்லுவேன். நிஜமா இந்த குறிப்பிட்ட வசனம் என்ன ரொம்பவே சிந்திக்க வைக்குது. இங்க நான் ஒரு வலுவான கேள்வியே முன்வைக்க விரும்புறேன். கேளுங்க. அவர் நினைச்சிருந்தா உணவு மூட்டைய அந்த பணியாளரை சுமக்க சொல்லிட்டு அவர் பின்னால் ஒரு ராஜாவை போல கம்பீரமா நடந்து போயிருக்கலாம் இல்லையா? ஆமா, போயிருக்கலாம். ஏன்னா இறுதியில அந்த தாய்க்கும் குழந்தைங்களுக்கும் உணவு போய் சேரணும், அவங்க பசி தீரணும், பொருள் போய் சேர்ந்ததா அப்படிங்கிறது தான் இங்க நிதர்சனமான முடிவு. பிராக்டிகலா பார்த்தா அதுதான்.
அப்படி இருக்கும்போது ஏன் அவர் அந்த உடல் உழைப்பு தானே செய்யணும்? ஏன் தன் கையாலேயே மூட்டையை சுமந்து சமைக்கணும்? இதை செய்யறதால அந்த தாயோட பார்வையில எந்த மாற்றமும் வரப்போறது இல்லையே. இந்திதான் நாம தலைமை பண்போட மிக நுட்பமான ஒரு பரிமாணத்தை பாக்குறோம். நீங்க கேட்டது போல பணியாளரை சுமக்க சொல்லியிருந்தாலும் உணவு போய் சேர்ந்திருக்கும் தான். ஆமா, நிர்வாக ரீதியா பார்த்தா அதுதான் சரின்னு கூட சொல்லலாம். ஆனா உமர் அவங்க அந்த மூட்டையை வெறும் மாவும் நெய்யும் அடங்கிய ஒரு சாதாரண பொருளை பார்க்கல. பின்ன எப்படி பார்த்தார்? அந்த மூட்டையை தன்னுடைய பாவத்தின் சுமையா பார்த்தார். பாவத்தின் சுமையா? இதை இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? அதாவது அந்த தாயோட பசிக்கும் குழந்தைகளோட அழகைக்கும் தலைவனான தன்னுடைய அலட்சியமே காரணம்னு அவர் முழுமையா நம்பினார். ஒரு நாட்டோட ஒரு மூலையில நடக்கிற பசிக்கு கூட நான் தான் காரணம்னு அவர் ஏத்துக்கிட்டார். அந்த அலட்சியம் அப்படிங்கிறது ஒரு பாவம். ஒரு வேலையை ஒரு சுமையை நம்ம இன்னொரு மனிதருக்கு மாற்றி கொடுக்க முடியும். அதாவது நீங்க சொன்னது போல டெலிகேட் செய்ய முடியும். ஆமா, வேலையை டெலிகேட் பண்ணலாம். ஆனா நம்மோட தவறுகளுக்கான தண்டனையோ நம்மோட பாவத்தின் சுமையையோ இன்னொரு மனிதருக்கு மாற்றி கொடுக்க முடியாது இல்லையா? துல்லியமா சொன்னீங்க. பாவம் அவங்க செய்யறது தானே. அதனாலதான் இந்த குழந்தைகளோட பசிக்கு காரணமான ஏன் பாவத்தை மறுமையில நீ சுமப்பாயா அப்படின்னு பணியாளரை பார்த்து கேட்கிறார். அந்த பாவத்துக்கு பிராயச்சித்தம் தேடணும்னா தானே அந்த சுமையை சுமக்கணும், தானே தன் கையால் சமைச்சு அவங்களுக்கு உணவளிக்கணும்னு அவர் முடிவெடுத்தார். வாவ், இது மிகப்பெரிய ஒரு தத்துவமா இருக்கு. அதாவது அதிகாரத்தோட பலன்களை நாம அனுபவிக்கிறோம்னா அதோட விளைவுகளுக்கான முழு பொறுப்பையும் நாமே சுமக்கணும்னு சொல்றீங்க. ஆமா, நாம ஒரு செயலை இன்னொருத்தருக்கு கட்டளையிடலாம், ஆனா அந்த செயலோட விளைவை நாம இன்னொருத்தர் மேல சுமத்த முடியாது. முற்றிலும் உண்மை. அதிகாரம் அப்படிங்கிறது ஒருபோதும் சலுகை கிடையாதுங்க. அது ஒரு மிகப்பெரிய சுமை. இங்கிலீஷ்ல பர்டன்னு சொல்லுவாங்களே, அதுதான். அது தன் தோள்கள்ல சுமக்கிற பொழுது அந்த அதிகாரத்தால் ஏற்படுற ஒவ்வொரு சிறுவலிக்கும் தானே மருந்தா மாறணும் அப்படிங்கறத உமர் அவங்களோட இந்த செயல் அப்பட்டமா காட்டுது. நிச்சயமா. தன் கையால சமைச்சு அந்த குழந்தைங்க வயறார சாப்பிட்டு சிரிக்கிறத பார்த்த பிறகுதான் அவரோட குற்ற உணர்ச்சி குறைஞ்சிருக்கணும். அது வெறும் ஒரு சாதாரண உதவி கிடையாது, அது அவரோட பிராயச்சித்தம். ஒரு தலைவர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான உச்சபட்ச உதாரணம் இது. ஆக இந்த நள்ளிரவு சம்பவம் அப்படிங்கிறது வெறும் ஒரு ஏழை குடும்பத்தோட வறுமையை போக்கிய ஒரு சாதாரண கதை கிடையாது. இது அதிகாரத்தோட அகங்காரத்தை உடைச்சு பொறுப்புணர்வோட உச்சத்தை காட்டுற ஒரு வரலாற்று பாடம். கண்டிப்பா. இன்றைய இந்த உரையாடல்ல நம்ம பார்த்த விஷயங்களை சுருக்கமா தொகுத்து பார்த்தா, ஒரு பேரரசோட அதிகாரத்தின் உச்சத்துல இருக்கிற ஒரு தலைவர் தான் யாருன்னு கூட தெரியாத ஒரு ஏழை தாயோட வார்த்தைகளை கேட்டு எப்படி நடுங்கி போனார் அப்படிங்கறத பார்த்தோம். வெறும் அறிக்கைகளையும் அதிகாரிகளையும் நம்பியிருக்காம நேரடியா மக்களோட வழியை உணர்ந்தார். ஆமா. எல்லாத்துக்கும் மேலா மறுமை நாளோட பயமும் தான் பொறுப்பின் மேல இருந்த அச்சமும் அவரை எப்படி ஒரு மூட்டையை சுமக்க வச்சு தன் கையாலேயே சமைக்க வச்சது அப்படிங்கறத மிக ஆழமா புரிஞ்சுக்கிட்டோம். ஆமாங்க. மூல கதையோட முடிவுரையில மிக அழகா சொல்லப்பட்டிருக்கு, இதுதான் உண்மையான இஸ்லாமிய ஆட்சிக்கு அடையாளம் அப்படின்னு. இதை விட சிறப்பா ஒரு நல்லாட்சியை வரையறுக்கவே முடியாது. நிச்சயம். இது வெறும் ஒரு வரலாற்று நிகழ்வா பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு கதையா மட்டும் நம்ம கடந்து போடக்கூடாது. அப்புறம் எப்படி பார்க்கணும்? இத இப்போ கேட்டுட்டு இருக்கிற உங்களை நோக்கி நான் ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். இதை நீங்களும் கொஞ்சம் சிந்திங்க. சொல்லுங்க. நீங்க ஒரு பெரிய நிறுவனத்தோட தலைவரா இருக்கலாம், ஒரு அலுவலகத்தோட மேலாளரா இருக்கலாம், அல்லது குறைந்தபட்சம் ஒரு குடும்பத்தோட பொறுப்பாளரா கூட இருக்கலாம். ஆமா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. உங்க அதிகாரத்துக்கும் நிர்வாகத்துக்கும் உட்பட்ட இடங்கள்ல உங்களுக்கு தெரியாம இது போல அழுதுகிட்டு இருக்கிற குழந்தைகள் யாராவது இருக்காங்களா? ரொம்ப ஆழமான கேள்வி இது. உங்களுடைய கவனக்குறைவாலோ அல்லது அலட்சியத்தாலோ எங்களுக்கு உணவு கிடைக்கும் அல்லது எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு வெறும் தண்ணியை வச்சு கொதிக்க வச்சு ஏமாற்றப்படுற நம்பிக்கைகள் உங்க சுற்றத்துல இருக்கா? அப்படி இருந்தா நம்மளோட பொறுப்புணர்வை நம்ம எப்படி கையாளுறோம்? ஒரு தலைவரா நாம உமர் அவங்கள போல குற்ற உணர்ச்சியோட அந்த பொறுப்பை உணர்கிறோமா, அல்லது அதிகாரத்தோட மமதையில எனக்கு எப்படி எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கடந்து போறோமா? இது மிக ஆழமான நம்மள நாமே சுய பரிசோதனை செஞ்சுக்க வைக்கிற ஒரு கேள்வி. ஆமாங்க. இறுதியா இந்த வரலாற்று ஆதாரத்தோட அடிப்படையில நீங்க தொடர்ந்து சிந்திக்கிறதுக்காக ஒரு வலுவான கேள்வியை நான் இங்க முன்வைக்க விரும்புறேன். என்ன கேள்வி அது? நாம வெற்றிகரமான தலைமை, அதாவது சக்சஸ்ஃபுல் லீடர்ஷிப் அப்படின்னாலே அது கோடிக்கணக்கான லாபத்தை சம்பாதிப்பது, எதிரிகளை வீழ்த்துறது, எல்லாரையும் தன் கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறது, டேட்டால வளர்ச்சியை காட்டுறதுன்னு தான் பல அளவுகோள்களை வச்சிருக்கோம். ஆமா, இன்னைக்கு இருக்கிற அளவுகோல் அதுதான். ஆனா ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தோட ஜனாதிபதி தனக்கு தெரியாமலேயே மூல முடுக்கல நடந்த ஒரு சின்ன தவறுக்காக இது ஏன் பாவம் அப்படின்னு உணர்ந்து பணியாளரோட உதவியை கூட மறுத்துட்டு தன் முதுகுல மூட்டையை சுமக்கிறார்னா, இன்னைக்கு நாம கற்பனை செஞ்சு வச்சிருக்கிற அந்த வெற்றிகரமான தலைமை அப்படிங்கிற பிம்பத்தை இது சுக்குநூறா உடைக்குது இல்லையா? கண்டிப்பா உடைக்குது. ஒருவேளை உண்மையான பலம் அப்படிங்கிறது அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு மத்தவங்களை மிரட்டுறதுலயோ அல்லது பாதுகாப்பா இருக்கிறதுலோ இல்லையோ, பலவீனர்களை அடித்தட்டுல இருக்கிறவங்களை எங்கே நாம கைவிட்டுடுவோமோ அப்படிங்கிற அச்சத்துல நடுங்கிறதுலதான் ஒரு தலைவனோட உண்மையான பலம் இருக்கா? இத பத்தி தொடர்ந்து நீங்க சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று தேடல்ல உங்களை சந்திக்கிறோம். ரொம்ப நன்றி. நன்றி.